வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4th ஸ்டாண்டர்ட் சோசியலுக்கான ஆன்சர் தான் வந்து சயின்ஸுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டேம் 1க்கான ஆன்சர். நம்ம டேம் 1ல் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான ஆன்சர் வந்து போட்டுட்டோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நமக்கு யூனிட் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸுங்கிற நமக்கு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த செகண்ட் யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நமக்கு வந்து பேஜ் நம்பர் பாருங்கள் 93ல் கொடுத்துருக்காங்க. ஸோ 93 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஆட் ஒன். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் பிரிக், கேர், சில்க் கிளாத், பைனாப்பிள். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா சில்க் கிளாத். அடுத்து செகண்ட் ஒன் ஸ்டோன், ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் வயர். ஸோ இதில் என்ன ஆன்சர் நமக்கு ஸ்டோன் தான் வரும். தேர்ட் ஒன் பாருங்கள் சன், கேண்டில், டார்ச், பென். ஸோ இதில் என்ன ஆன்சர் நமக்கு வரும்னா பென். அடுத்து ஃபோர்த் ஒன் அம்பர்லா, ஸ்பாஞ்ச், ரெயின்கோட், ஜெர்கின். ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஸ்பாஞ்ச். அடுத்து ஃபிஃப்த் ஒன் கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், வுட்டன் போர்ட். ஸோ இதில் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா கிளாஸ் பாட்டில். ஸோ வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கோங்க. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் which can be compressed or cut easily are called dash. ஆன்சர் வந்து சாஃப்ட் மெட்டீரியல். எழுதிக்கோங்க, சாஃப்ட் மெட்டீரியல். செகண்ட் ஒன் gold and diamonds are the example of dash materials. ஆன்சர் வந்து shiny materials, shiny. அடுத்த third one materials which can be bent or stretched easily are called dash. ஆன்சர் வந்து flexible material. Materials which can be bent or stretched easily are called flexible material. Fourth one dash object allow all the light to pass through them. ஆன்சர் வந்து transparent. Transparent object allow all the light to pass through them. Fifth one dash is the natural source that stimulates sight and makes things visible. ஆன்சர் வந்து sunlight. ஆன்சர் வந்து 5க்கு எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க match the following. First one light source. light source ஆன்சர் வந்து sun. அடுத்து செகண்ட் ஒன் waterproof. waterproof ஆன்சர் வந்து raincoat. அடுத்து தேர்ட் ஒன் வந்து transparent. transparent ஆன்சர் glass. அடுத்து இன்னொரு translucent. translucent ஆன்சர் வந்து வெஜிடபிள் ஆயில். அடுத்து ஒபேக்கோ. ஒபேக்கோக்கு ஆன்சர் வந்து மெட்டல். 3 4 1 5 2. அடுத்து நமக்கு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் we cannot compress, cut or bend the rough materials easily. ஆன்சர் வந்து ட்ரூ. செகண்ட் ஒன் dull materials reflect light. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். தேர்ட் ஒன் sandpaper is a good example for smooth materials. இதுக்கு ஆன்சர் நமக்கு ஃபால்ஸ் தான். ஃபோர்த் ஒன் opaque objects do not allow light to pass through them. ஆன்சர் வந்து ட்ரூ. ஃபிஃப்த் ஒன் mirrors change the direction of light that fall on them. ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ. நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங்க்குலாம் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் when can you say a material is waterproof materials. ஆன்சர் வந்து நமக்கு 19 பேஜில் இருக்குது. ஸோ எடுத்துக்கோங்க 90. அதில் பாருங்கள் நமக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு 3 லைன் குறிச்சிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் that do not allow water to pass through them are called waterproof materials. எக்ஸாம்பிள் வந்து ரெயின்கோட் அண்ட் அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். ஸோ இந்த 3 லைனை குறிச்சிக்கோங்க. நமக்கு அந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் எ லைட் சோர்ஸ். இதற்கான ஆன்சர் நமக்கு 92ல் இருக்குது. 92ல் பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட் சோர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அதில் தேர்ட் லைன் பாருங்கள் தேன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த ஆப்ஜெக்ட்ஸ் that give off light are called light source. த ஆப்ஜெக்ட்ஸ் அதுலேருந்து லைட் சோர்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு சன் லேம்ப் பல்ப்னு போட்டுக்கோங்க. சன் லேம்ப் பல்ப். ஸோ அந்த 2 லைன் எழுதி இந்த த ஆப்ஜெக்ட்ஸ் that give off light are called light source போட்டு சன் லேம்ப் பல்ப் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் போட்டு இந்த 3 மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஒபாக்யூ மெட்டீரியல்ஸ். ஆன்சர் நமக்கு 90லையும் 91லையும் இருக்குது. ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி போட்டு பாயிண்டாக எழுதிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் போட்டு இந்த சைடு வந்து ஒபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ன எழுதணும்னா டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் allow the light to pass through them. இதை வந்து முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் அதுக்கு சைடில் என்ன எழுதணும் ஒபாக் ஆப்ஜெக்ட்ஸ் do not allow light to pass through them. இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து இந்த சைடு அந்த மாதிரி நம்ம டேபிள் போட்டு எழுதணும்னா அது மாதிரி எழுதிக்கோங்க. அது செகண்ட் பாயிண்ட் எழுதணும்னா we can see other objects clearly through transparent object. இது வந்து செகண்ட் பாயிண்ட். இதில் இது செகண்ட் பாயிண்ட்னா we cannot see through these objects. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்து மூணாவது
2வது பாயிண்ட் என்ன எக்ஸாம்பிள் போட்டு ஏர் கிளாஸ் அண்ட் பியூர் வாட்டர்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்து இதில் 3rd பாயிண்ட் பாருங்கள், வாட்டர் ஸ்டோன் அண்ட் மெட்டல்ஸ். ஸோ இது வந்து அட்டவணை மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 4th பாருங்கள், டிஃபைன் ரிஃப்ளெக்ஷன். இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து 92ல் இருக்குது. 92ல் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் பேரால லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைன் பாருங்கள், த பவுன்சிங் சொல்லியிருக்கா. த பவுன்சிங் ஆஃப் லைட் பை எனி ஸ்மூத் ஆர் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதான் நமக்கு வந்து 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். த பவுன்சிங் ஆஃப் லைட் பை எனி ஸ்மூத் ஆர் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது வந்து 4th கொஸ்டினுக்கான ஆன்சர், மார்க் பண்ணிக்கோங்க. 5th ஒன், கிளாஸிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ் கிவன் below as transparent, transparent ஆர் ஒபேக்யூ மெட்டீரியல்ஸ். ஸோ இது நமக்கு வந்து அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதில் நம்ம ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ நம்ம வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸில் என்னெல்லாம் வரும்னா ஏர், வாட்டர், மிரர், கிளாஸ் டம்பர். ஸோ இந்த 4மே டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் வரும். ட்ரான்குலர் மெட்டீரியலில் ஸ்னோ, பாலித்தீன் பேக், ஆயில் சீக்டு பேக், கலர்ட் கிளாஸ் இதெல்லாமே வந்து ட்ரான்குலர் மெட்டீரியலில் வரும். ஒபாக்யூ மெட்டீரியல்ஸில் என்னெல்லாம் வரும்னா ராக் வரும், அலுமினியம் பாயில், உட்டன் போர்ட், அடுத்து வந்து சிடி. ஸோ இது 4ஐயும் அது நேராக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த செகண்ட் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இந்த 3rd பாடத்துக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.